அவ்வளோ பெரிய பொறுப்பை விட்டுட்டு தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே. அதெல்லாம் கிடையாது, ஆள் கிடைக்கலைங்க அவங்களுக்கு. மோடிக்கு வந்து ஏகபோகமாக இருந்த அந்த ஆதரவு நிலை, அவர் கட்டி வைத்திருந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உபரிசங்களாக நழுவி சரியாக ஆரம்பிச்சு கூட இருக்கிற கட்சியை உடைச்சி இப்போ காலி பண்ணுறது பாஜகவா கூட்டணி தர்மத்தை மதிக்கிற கட்சியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த 2வது இடத்துக்கு தான் அண்ணாமலை வந்து இப்போ கடுமையான போட்டி. அவர் குறைந்தபட்ச அறவுணர்வுடையும் ஒரு தன்னதிகார அமைப்பு தேர்தல் ஆணையம் வந்து செயல்படணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு. வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் மேனா உலகநாதன் அவர்களோடு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் குறித்து விரிவாக உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு? இந்த தேர்தலில் எந்த கூட்டணி வெல்லும், எந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் தான் பொதுவாக ஒரு தேர்தல் களத்தில் பேசுபொருளாக இருக்கும். தமிழ்நாட்டு தேர்தல் களம் இந்த முறை வந்து ரொம்ப வித்தியாசமாக இன்னொரு பேசுபொருள் என்னென்னா, 2வது இடத்தை யார் பிடிக்க போகிறாங்க, இதை வந்து அவங்களுமே அதை தான் பெரிய லெவலில் முன்னிலைப்படுத்துகிறாங்க. இதில் வந்து ஒரு இடத்துல கூட ஆளுங்கட்சியை நாங்கள் திமுக கூட்டணியை வீழ்த்தி நாங்கள் வந்து வெற்றி பெறுவோங்கிற பேச்சளவில் கூட பிரச்சாரத்தில் கூட ஒரு பரப்புரைங்கிற அளவில் கூட அந்த பேசுபொருள் இருக்கிறதா தெரியல. இல்லை, அதிமுக வந்து முதன்மையான பிரச்சாரமாக திமுக எதிர்ப்புங்கிறத முன்வைக்கிறாங்க. ஆமாம், அது இப்போ அண்மை காலமாக அதைத்தான் சொல்ல வரோம். இப்போ அந்த அந்த தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து இந்த 2வது இடத்தை பற்றி தான் பேச்சு. எங்கே பார்த்தாலும் இதை தான், யார் 2வது இடம், இப்போ அதிமுகவா பாஜகவா, இதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த பிறகு அவர் வந்து திட்டமிட்டே வந்து இதை எப்படியாது, ஏன்னா அவர் ஏற்கனவே இதற்காகவே பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து தனியாக போட்டிடுறாங்க. தங்களுடைய தனித்துவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதானே அவங்களுக்குள்ள நெருக்கடி. இப்போ அதனால் அதை வந்து அவர் எடுத்து நிறைய பேசுகிறாரு. திமுகவை தாக்கி அவர் பேச தொடங்கின பிறகு தான் முதலமைச்சரே வந்து அது வரைக்கும் மோடி இந்த ஒன்றிய ஆட்சியினுடைய குறைபாடுகள், அது மேலே உள்ள விமர்சனங்களை பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்த திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வந்த பிறகு, அவர் தாக்குதலை தொடுத்த பிறகு தான் அவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்து திமுகவுக்கும் ஏற்பட்டுச்சு. அதனால் முதலமைச்சர் மற்ற அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்விகளுக்கும் அவருக்கு பதில் சொல்கிறதையும் சொல்கிறாங்க. அவர் மேலே உள்ள தாக்குதலையும் இப்போ தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது என்னதான் நீங்கள் அவங்க வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருந்தாலும் அண்ணாமலை வந்து என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் அங்கேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களை அதிகமாக திட்டிருக்கீங்க, என்ன கவனிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கீழே இருந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த கோயம்புத்தூரில் வந்து சிங்கை ராமச்சந்திரன் அவர், நான் அப்பாவோட வந்தேன், தகரப்பட்டியோட வந்தேன் அப்படி இப்படின்னு ஒரு சிம்பத்தி கிளப்புனதெல்லாம் அதுதான், அதனுடைய இதுதான். அதாவது கோயம்புத்தூரில் வந்து அவர் வெல்ல முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதிமுகவை விட நம்ம அதிக ஓட்டு வாங்கி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு முதல்ல வேண்டா வெறுப்பாக தான் நின்றார். அவர் வேண்டா வெறுப்பா இல்லை, நிர்பந்தத்தினால. பாரதிய ஜனதாவுடைய நிலைமை என்னென்னா, இப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, என்னோட பணம் இல்லை அதனால நான் நிற்கலைங்கிறாங்க. அதனால் அவங்க சொல்ல வேண்டிய நேர்மையான பதில் என்ன தெரியுமா, மக்கள் என்ன ஏற்றுக்கலை, மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு முடியாது, அதனால் நான் நிற்கலைன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மையான பதில். அவங்கள்ட்ட பணம் என்ன, அவங்கள்ட்ட இருக்கணும் பணம். நாட்டினுடைய நிதியமைச்சருங்கிறது மட்டும் இல்லை, பாஜகவில் இன்றைக்கி முக்கியமான 2வது 3வது தலைவரில் அவங்க ஒருத்தர் வந்து பெரிய முக்கியமான தலைவர்களில் ஒருத்தர் அவங்க. அப்படிங்கிறபோது 10,000 கோடி பொருள்ற கட்சியில் இவங்களுக்கு பணம் இல்லைன்றார் மோடி. இன்னொன்று அதில் இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஒரு நேரடியாக இல்லைனாலும் சுற்றி வளைச்சி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ
90 லட்சம் போதும் ஒரு வேட்பாளர் சட்ட ரீதியாக அரசியல் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ஒரு வேட்பாளருக்கு 90 லட்சம் செலவு பண்ணலாம். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இதையும் தாண்டி பல கோடிகள் செலவு பண்ணாதான் தேர்தல் களத்தில் நிற்க முடியுங்கிற உண்மையை அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா சார்பாக களத்தில் நிற்கிற அத்தனை வேட்பாளர்களும் பல ஆயிரம் கோடிகளோடு தான் நிற்கிறாங்கங்கிற உண்மையவும் அவங்க ஒத்துக்கிறாங்க. இதில் என்ன ஊழல் எதிர்ப்பு இருக்குது? நீங்கள் அதுவே ஊழல் தானே, பல ஆயிரம் கோடி இருந்தால் தான் செலவு பண்ணி தான் தேர்தலில் நிற்க முடியும்னா முதல்ல ஆரம்பமே அங்கே தானே ஆரம்பிக்குது ஊழல். அந்த ஊழலுக்கு நீங்கள் ஒன்றும் விதிவிலக்கு இல்லைங்கிறேன். இவங்க ஒன்றும் இதில் எல்லா கட்சியும் மாதிரி இவங்களும் தான் இருக்காங்கிறதான உண்மை. அதை ஒத்துக்கிட்டாங்கள அவங்க. அது ஒன்று பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த 2வது இடத்துக்கு தான் அண்ணாமலை வந்து இப்போ கடுமையான போட்டி. அவருக்கு தெரியும்ல, அவர் பாரதிய ஜனதா ஜெயிக்காது, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது கணக்குப்படியே வருது. இப்போ எல்லாமே ஸ்டாலின் போட்டிட்டா கூட அண்ணாமலை நான் தான் கோயம்புத்தூரில் ஜெயிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படித்தானே சொல்ல முடியும் ஒருத்தர். அப்புறம் ஏன் இப்போ ஒரு தேர்தலில் போட்டியிட விரும்பலை? நான் வேணான்னாங்க, எனக்கு பிடிக்கலைங்க, ஆனால் நிர்பந்தப்படுத்தி நிற்க. அதாவது வேட்பாளர்கள் வந்து தேர்விலே நீங்கள் அதனுடைய இதை நிலைமையை பார்த்துடலாம். ஏற்கனவே எல்லாருமே நம்மளும் பேசுனா எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க, சிட்டிங் எம்எல்ஏ கவர்னராக இருந்தவரை பிடிச்சி இருந்தவங்களை வந்து தமிழிசையை வந்து மல்லுக்கிட்டே அவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு அப்போ பாரதிய ஜனதாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு உங்கள்ட்ட வேட்பாளர் இல்லையா? மக்கள் பணி செய்கிறது எனக்கு முக்கியமாக இருக்குது. அது சரி, அவங்க மக்கள் பணி செய்கிறதுல முக்கியமாக இருக்குன்னு. ஏன் மக்கள் பணி இங்கே புதுச்சேரியில் மக்கள் பணி தானே பார்த்துக்கிட்டாங்க. அவர் அந்த கவர்மெண்ட்டை செயல்பட விட்டாங்க. தெலுங்கானாவில் அந்த கவர்மெண்ட்டை செயல்பட விட்டாங்களா? இவங்க தானே போட்டி கொடுக்க நான் மக்கள் பணி பார்க்குறோம்ட்டு எல்லா ஆளுநர்களும் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இவங்களை தான் பாரதிய ஜனதா பாஜகவினுடைய ஆளுநர்கள் யாரும் அந்த அரசியல் சட்டம் கொடுத்த கண்ணியத்தோடு அவங்க இல்லையே. அப்பவும் இதே மாதிரி தான் ஒரு அரசியல்வாதியை தானே அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் தமிழ்நாட்டில் குடிமக்களை வந்து பேசுவேன், இங்கேயும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய பொறுப்பை விட்டுட்டு தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே. அதெல்லாம் கிடையாது, ஆள் கிடைக்கலைங்க அவங்களுக்கு, போட்டியோட ஆள் கிடைக்கல சார். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஆள் நிப்பாட்டினா இந்த ஓட்டும் விளையாது அவங்களுக்கு. இன்னொன்று கதறி ஓட எதுங்க, நீங்கள் 3 மாநிலத்தில் வடகிழக்கு மாநிலத்தில் மிசோரம் 2-3 மாநிலத்தில் பாரதிய ஜனதா போட்டியிடவே இல்லை, களத்திலே இல்லை. நான் வெளியில் வந்துட்டேன். நிறைய இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் இதில் எல்லாம் வந்து இவர் ஒரு கிரிக்கெட்டு வீரர் ஒருத்தர், அவர் பேர் ஒருத்தர் சொன்னார், அண்ணா என்னை ஆள விழுங்க, நான் விளையாட்டில் கவனம் செலுத்த போகிறேன். கௌதம் கம்பீர். பரவலாகவே இது வந்து இது மேலே உள்ள எதிர்ப்பான ஒரு அலை வந்து நாடு பூரா இருக்குது. இதில் போய் நம்ம சிக்கிக்கிற வேண்டாங்கிறது சாதாரண ஆட்கள் நினைக்கிறது இல்லை சார். இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம்ல. இப்போ சிட்டிங் எம்பிக்கள் ஒரு 100 பேருக்கு பாஜகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தொடர்ச்சியாக ஒரே ஆட்களுக்கு கொடுக்க மாட்டோம், இளம் தலைமுறைக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற. சிட்டிங் எம்பிக்கு சரிங்க சார், ரைட்டு. நீங்கள் வரம்ப எத்தனை எம்பி நீங்கள் வந்து அப்படி மாற்றிடுவீங்க? 100 பேருமா? 100 இடத்துல இப்போ புது வேட்பாளர்கள் தான் அறிவிச்சிருக்கிறேன். அதாவது அரசியல் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. இப்போ திமுகவில் வந்து 90% பழைய சிட்டிங் எம்பிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்? 2 விஷயம். ஒன்று, ஏற்கனவே அவங்களுடைய அந்த தொகுதியில் மக்கள்கிட்ட அறிமுகமாகிருக்காங்க. அந்த பணியினுடைய தொடர்ச்சி அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். மக்களை சந்திக்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நெகட்டிவாக பெரிய பிரச்சனை இல்லை, சந்திச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. தேர்தல் பணிகள் அதை செய்கிறது நடைமுறைகளில் வந்து ரொம்ப அதை கொஞ்சம் எளிதாக இருக்கும் பழைய ஆட்களுக்கு. அப்படி இருந்தும் புதுசாக இடத்துல மாற்றி போட்டிருக்காங்கன்னா அதில் தவிர்க்க முடியாத சில காரணங்கள் இருக்கலாம். அப்படி நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல வேறு வழி இல்லை. நீங்கள் சொல்கிறது இப்போ 100ல் வந்து ஒரு 20 பேர் அவங்க 30 பேர் வரைக்கும் நாங்கள் புதுசாக ஒருத்தரை நியமிச்சிருக்கோம், களத்தில் இறங்கியிருக்கோம், நாங்கள் புதுமுகங்களை புது ரத்தம் பாய்ச்சிரும் அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த வாதத்தை ஏற்றுக்கலாம். நீங்கள் 100 பேர் அப்படிங்கிறது பெரிய எண்ணிக்கை சார். 100 பேர் நீங்கள் திருப்பி அந்த களத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க அல்லது நிறுத்த முடியலை அப்படிங்கிறது அடிப்படையில் தொடக்கமே இவங்க ஒரு தோல்வி முகத்தில் இருக்காங்கிறதுடைய அடையாளம் தான். இப்போ குறிப்பாக மணிப்பூர், மேகாலயா, வடகிழக்கு மாநிலத்தில் பாஜக நேரடியாக போட்டியிடலை, அவங்க ஆதரவு மட்டுமே கொடுக்குறாங்க. கேட்டால் நாங்கள் கூட்டணி தர்மத்தை நாங்கள் மதிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கூட்டணி தர்மம் இல்லை, அங்கே போனால் கல்லை விட்டிடுவாங்க. கல்லை நம்ம வந்து நாகரிகமாக சொல்கிறோம் அதை. ஏன்னா இவங்க எடுத்திருக்கிற முடிவுகள், எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் அந்த சிறுபான்மை மக்களுக்கும் வேறு சில சிஏ சட்டத்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு பிறகு இங்கே போனாங்கன்னா
அவங்க எதை கொண்டு விரட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த எதிர்ப்பை மக்களை சந்திக்க முடியாதவங்க அங்கே போய் அதுக்கான தைரியம் இல்லாதனால அவங்க அங்கேருந்து களத்துலேருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ நானுக்கு கூட்டணி தர்மத்தை சும்மா கூட இருக்கிற கட்சியை உடைச்சி இப்போ காலி பண்ணுறது பாஜகவா? கூட்டணி தர்மத்தை மதிக்கிற கட்சி அது. எத்தனை கட்சியை உடைச்சிருக்காங்க. அவன் பாட்டில் கூட சும்மா இருந்த சிவசேனா என்ன செஞ்சான் அவங்களுக்கு? சிவசேனா மாதிரி எத்தனை கட்சி? தேசியவாத காங்கிரஸ் உடைச்சாச்சு, அது எதிர்கட்சி. சிவசேனா வந்து இது பண்ணியாச்சு. இது மாதிரி இதுக்கு உதாரணம் பீகாரில் நிதிஷ்குமார் பாட்டில் அவர் பாட்டில் அந்த ஆளோட இவங்க ஆர்ஜேடியோடு சேர்ந்து ஆட்சி நடத்தியிருந்தார். அவரை ப்ராக்கெட் போட்டு மறுபடியும் 5வது தவணையை பல்ட்டி அடிக்க வச்சாங்க. இதுவாக இவங்க கூட்டணி தர்மத்தை மதிக்கிற கண்ணியம் உள்ள கட்சி இது. ஆனால் இன்னமும் ஏக்நாத் சிண்டேயோட அணிக்கும் அஜித் பவாரோட அணிக்கும் பாஜகவுக்கும் இடையே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியாகவே இருக்குது. இழுபறியாக தான் இருக்கு. அதாவது அங்கே வந்து உண்மையான சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரே தான் சார். அவருக்கு சின்னம் எல்லாமே ஏக்நாத் சிண்டே. சின்னம் இருக்கட்டும், சின்னத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் சின்னம்ங்கிறது அதிமுக உடைஞ்ச போது ரெட்டைப்புறா சின்னத்துலேயும் சேவல் சின்னத்துலேயும் நின்னாங்க. ஜெயலலிதா வந்து சேவல் சின்னத்தில் நின்னாங்க, ரெட்டைப்புறா வந்து ஜானகியம்மா நின்னாங்க. சேவல் சின்னத்துக்கு நிறைய சீட்டு கிடச்சிச்சு. எதிர்கட்சி வலுவான இடத்துக்கு பிடிச்சாங்க. ஒரு இடத்துல ஒரு கணிசமான 20 இடத்துக்கு மேலே இருக்கும் பிடிச்சாங்க. அப்போது என்ன காரணம்? அப்போ சின்னம் கிடையாது, ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாங்கிற அந்த தனிப்பட்ட செல்வாக்கு கூட எம்ஜிஆருடைய செல்வாக்கு இவங்க பக்கம் தான் இருக்குது. அந்த கட்சி அந்த அதிமுக என் பக்கம் தான் இருக்குங்கிறத நிரூபித்தாங்க அவங்க. இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் இனிமேல் ஒரு எலெக்ஷன் அசம்பிளி வந்துச்சுன்னா அப்போ உத்தவ் தாக்கரே வந்து அவருடைய செல்வாக்கு நீங்கள் அவ்வளவு எளிமையாகலாம். பால் தாக்கரே பையங்க அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்குது. அவங்க கொள்கையில் நமக்கு உடன்பாடு கிடையாது, அது வேறு செய்தி. அது வேறு. ஆனால் அரசியல் அதிக வலிமை அப்படின்னு பார்க்கும்போது, செல்வாக்கு வலிமை அப்படிங்கிற போது மண்ணின் மைந்தன் முழக்கத்தை வச்சு அவங்க வந்து ஒரு பல ஆண்டுகளாக அந்த அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது. இன்னொன்று இதை யார் இப்போ ஓபிஎஸ் தான். இப்போ ஏக்நாத் சிண்டே வந்து இன்னொரு ஓபிஎஸ் தான். அவர் முதலமைச்சராக இப்போ ஒரு 3 தவணை முதலமைச்சராக இருந்தார் நம்ம ஓபிஎஸ். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? இப்போ அவர் போய் இது அந்த கோயிலில் போய் ஈரவட்டியோட கும்பிடுதானம் போட்டு விருந்தாலும் எவனும் ஓட்டு போட அவரை மதிக்கிறானா? கட்சிக்காரனே மதிக்கலையே அவரை. நான் ஒரே ஒரு தொகுதியில் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நான் தான் உண்மையான அதிமுகங்கிறத நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிரூபிச்சா மகிழ்ச்சி, அது நல்லது. அவர் பிரச்சனை நிரூபிக்கிட்டேன். அது எந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் சார்? இவ்வளவு நம்பி இருந்தார். ஒரு எம்பியவே வந்து என்னென்னமோ தில்லாலங்கடி வேலை பார்த்து தான் ரவீந்திரநாத்தை ஜெயிக்க வச்சாங்க 2019 தேனியில். அந்த அளவுக்கு பார்த்து ஜெயிக்க வச்சு ஒரு எம்பி இது பண்ணால் ஒரு பாஜகவோட இவர் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருந்தார். கடைசியாக அவரை ஒரு என்ன மரியாதை கொடுத்தாங்க அவருக்கு ஓபிஎஸ்க்கு? இல்லை, நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. நிபந்தனை உங்கள்கிட்ட ஒரு நிபந்தனை இல்லை. உங்களை தான் மதிக்கவே இல்லையே. வந்து பார்த்தாங்களா? இவர் வீட்டில் போய் பார்த்தாங்களா? எத்தனை பேரை பார்த்தாங்க? நாங்கள் பேசிகிட்டு தான் இருந்தோம், வெளியே பத்திரிக்கையில் செய்தியாக நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறது. இதெல்லாம் ரைட்டு, இது சமாதானம் சொல்லிக்கினே இருக்கலாம். மரியாதைங்கிறது இப்போ அந்த பாமகவிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க? அந்த மேடைக்கு வரையில் அவர் ராமதாஸ்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, இவர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு? ஜிகே வாசன் கும்பிட்டாரு, அவர் கண்டுக்கு வேலை கடந்து போயிட்டே இருந்தார் மோடி அந்த மேடையில். அதுதான் இவருங்க நிலைமை சார். மக்கள் செல்வாக்கு, அதாவது நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் அரசியலில் வந்து மோடி ஆதரித்தார், ராகுல் காந்தி ஆதரித்தார், நான் பெரிய ஆளுங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. யார் உங்களை பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் யார் உங்களை ஆதரிக்கிறாங்கிறதுக்கெல்லாம் 3 தவணை ஜெயலலிதா அவர் முதலமைச்சராகினாங்க. ஏன் இவர் மக்களை சந்தித்து தன்னை நிலைநிறுத்திக்க முடியல? அதற்கான வாய்ப்பு தான் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே இந்த என்ன பண்ணிட்டு இருந்தார், என்ன வந்துச்சு, என்ன உலகத்திலே நடக்காது என்ன நடந்துச்சு, இவர் ஏன் போய் ஜமாதியில் உட்கார்ந்தாரு? மக்கள், அதாவது எல்லாத்தையும் விட இது வரைக்கும் ஊழல் பிரச்சனை ஏன் எடுபடலை எங்கேயுமே? அவர் வேறு எதிர்பார்க்குறான் மக்கள் உங்கள்கிட்ட. மக்கள் நம்பணும் உங்களை. நீங்கள் உண்மையாக அதில் இருக்கீங்களா இல்லைங்கிறது அடுத்து 2வது கேள்வி. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய கொள்கைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கும் நீங்கள் வந்து உண்மையானவராக இருக்கீங்கன்னு மக்கள் நம்பணும். நம்ம உண்மையாக இருந்தாலுமே நீங்கள் அதை உணர வைக்கணும் மக்கள்கிட்ட. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த நம்பகத்தன்மை இருக்கிற வரைக்கும் தான் சார் ஒருத்தர் தலைவர். அது இல்லை. இப்போ நீங்கள் வரலாற்றில் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ அன்னைக்கால நிகழ்வுகளே நிறைய பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா மேலே 1000 அவர் மேலே இல்லை விமர்சனமா? கலைஞர் மேலே இல்லாத தூட்டப்படாத பழியா அவரை? என்ன பேசலை அவரை? அதையெல்லாம் தாண்டி அவர் கடைசி வரைக்கும் தலைவராக இருந்தார். அவர்
ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு ஏற்றுக்கிட்ட நெருக்கி அவர் முன்னே இருந்தார். அந்த கொள்கையிலிருந்து ஒரு நாளும் விலக மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினாங்க மக்கள். அவரை நேசிக்கிற மக்கள் அவரை நம்பினாங்க. அதுதான் ஜெயலலிதாவை நேசிக்கிற தொண்டர்கள் மக்கள் வந்து அவங்களையும் நம்பினாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த தலைவர் அப்படிங்கிற அந்த இது இருந்துச்சு. வைகோவே ஏன் இவ்வளவு தடுமாற்றத்துக்கு ஆளானார்? நல்ல பேச்சாளர், பெரிய அறிவாளி, எத்தனை மணி நேரம் வேணாலும் பேசுவார். அவர் மாதிரி சமகால அரசியல் தலைவர்களில் வந்து வாசிக்கிற பழக்கம், படிக்கிற பழக்கங்கிறது யாருமே இல்லை. அவ்வளவு பெரிய படிப்பாளி. படிப்புனா பட்டப்படிப்பு மட்டும் இல்லை, எல்லாம் தோப்பில் முகமது மீரானை வந்து மாமாம்பார் நாவலாசிரியரை. அவ்வளோ படைப்பாளிகள்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருப்பார். இளையராஜனுடைய இசை ஆல்பம் திருவாசக இசை ஆல்பம் வெளியிட்டு அவர் பேசின உரை வந்து உலக புகழ் பெற்ற உரை, இன்ன வரைக்கும் இணையத்தில் இருக்குது. மிகச்சிறந்த உரை, அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும். அது மாதிரி எத்தனையோ தருணங்களில் ஒரு உரையாற்றியிருக்கார். அவர் உலக பேச்சாளர்களில் ஒருத்தர்னே அவரை நீங்கள் வைக்கலாம் பேச்சாளர்கள். ஏன் அவரால் ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றி வலிமையாக வழிநடத்த முடியல? 9 மாவட்ட செயலாளர்கள் அவர் கூட போனாங்க. எம்ஜிஆர் கூட ஒரு மாவட்ட செயலாளர் கூட போகல. ஆனால் அவர் வந்து 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சார். அடுத்த ஒரு 2 வருஷத்தில் நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆனால் வைகோவோட அவ்வளோ மாவட்ட செயலாளர் வலிமையான ஆட்கள் போனாங்க. ஏன்னா தலைவர் அப்படிங்கிறது வேறு, அரசியல் நம்பகத்தன்மை தான் உங்களுக்கு முக்கியம். இவர் இதை செய்வார், இவர் நமக்காக நிற்பார், இவர் இந்த கொள்கைக்கு உரியவர், அவர் நிறைய உண்மையிலே கொள்கை பிடிப்பு உள்ளவர் தான், நிறைய மக்கள் பிரச்சனைகளில் போராடினவர் தான். அதெல்லாம் நம்ம அவருடைய போராட்ட இதுகளெல்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளில் வந்து டக்குன்னு மாறுறது இருக்குல்ல. திமுக மேலேயும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் மேலேயும் என்னங்க ஒரு நம்பிக்கை, பெரிய மரியாதை, ஒரு நம்பிக்கைன்னா, இது 4வது முறையாக அந்த கூட்டணியை அவர் தக்க வச்சிருக்காரு. மிகப்பெரிய சாதனை. ஒரு கூட்டணியை இவ்வளவு நாள் இழுத்துட்டு போகிறதுங்கிறது பெரிய, இவ்வளவு இடர்பாடுகளையும் தாண்டி கொண்டு போகிறது பெரிய சாதனை சார். ஆனால் ஒரு சீட்டே கொடுக்காட்டியும் திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாக இருந்தார்ல வைகோ அவர்கள். ஆமாம், அவருக்கு வேறு ஆப்ஷன், வாய்ப்பு நீங்கள் இப்போ இல்லைன்னா யார்கிட்ட போனவர்? இல்லை சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்கள்கிட்ட திமுக கூட்டணியில் ஒரு பிளவு உண்டாகும், எங்கள்கிட்ட எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அப்படி யாருமே போகலையே சார். போகலை. இங்கே இருக்கிற உரிய மரியாதை. இன்னொன்று, அவர் வந்து இனிமேல் நம்ம அரசியல் வாழ்க்கையில் சில தவறுகள், அவர் கடந்த கால தவறுகளை திரும்பவும் செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாகிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து போன தவணை அந்த மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்தது இருக்குல்ல, அவருக்கே கடைசி தருணங்கள் வரைக்கும் சந்தேகமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஏன்னா வைகோ வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சரை வந்து அவர் கடுமையாக விமர்சிச்சிருந்தார் எதிராக இருக்கையில். கலைஞர் அவர் பேசின மாதிரி யாரும் பேசினது கிடையாது, அவ்வளவு மோசமாக விமர்சிச்சிருந்தார். 2016 வந்து திமுக ஆட்சி அமைக்க வேண்டிய அந்த இதை வந்து வாய்ப்பை வந்து கெடுத்தது இவர் தான். அந்த மக்கள் நல கூட்டணியை அமைச்சு அந்த வாக்கை பிரித்து தேவையில்லாமல் அவங்களும் ஒன்றும் அதில் சாதிக்க முடியாமல் ஒரு பெரிய நீண்ட ஜெயலலிதாவே டயர்டாகி நமக்கு இது இந்த தவணை நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிற ஒரு காலகட்டத்தில் இவங்க அந்த வெற்றியை கொடுத்தாங்க அவங்களுக்கு. அது அந்த ஜெயலலிதாவே உயிரோடு இருக்க முடியல அந்த காலகட்டம் வரைக்கும் கூட. அப்படி ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் சரிவையும் ஏற்படுத்தினார் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் வைகோ. இது மாதிரி தவறு திரும்பி அவர் செஞ்சாருன்னா அவருக்கு அவருடைய இந்த காலகட்டத்தில், அவருடைய முதுமையான காலகட்டத்தில் அவருடைய ஒரு மேன்மை மிக்க ஒரு மதிப்பு இருக்குது அவருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் சார்ந்து இனம் சார்ந்த தலைவர் அவர். அவருடைய மிகப்பெரிய பங்களிப்புகளையோ போராட்ட வாழ்க்கையோ யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது, விமர்சிக்க முடியாது. ஒழுக்கத்திலையும் சிறந்த தலைவர், அதெல்லாம் ஒன்றும் பேசவே முடியாது. ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி இந்த சாதாரண அரசியல் தேர்தல் அரசியலில் வந்து அடிக்கடி பிறழ்வுகளை சந்தித்தது தான் அவருக்கு பிரச்சனை. திருச்சியில் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் முறையாக பிரச்சார பயணத்தை தொடங்குறாரு. வைகோ அவர்களுடைய பையனை அறிமுகப்படுத்தி தான் தன்னுடைய பிரச்சார பயணத்தையே தொடங்குறாரு. அவர் அந்த அறிமுக கூட்டத்தில் பேசும்போது செத்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டோம் அப்படிங்கிறது அடுத்த நாள் பேசினார் அவர் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, அவர் அரசியலுக்கெல்லாம் அவருக்கு புதுசு. பேசும்போது என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அப்படி பேச வைக்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கட்சிக்காரங்களை சொன்னார். இன்னும் இல்லை, அவர் யார் நெருக்கடி, அவர் அமைச்சர், அவர் நேரு அவருடைய இயல்பாக வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே உரிமையாக பேசுவார். போதும்பா விடுப்பா, அது இப்போ நேராச்சு முடிச்சுக்கலாம், இது மாதிரி டோன் அவர்கிட்ட வரும். இப்போ இந்த மேயரை கூட வாமா நீ சொல்லு அப்படின்னாருல, உரிமையில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. வயசில் மூத்தவர், ரொம்ப பழைய ஆள் அவர்.
உரிமையின் பாற்பட்டு சில விஷயங்களை நம்ம வைகோன மையம் தானேன்னு சில இதுகளை சொல்கிறது. அது ஒன்றும் அப்படி இருந்தால் ஏங்க சீட்டு கொடுக்க விடுறாங்க திருச்சியில்? நீங்கள் எல்லாரும் களத்தில் நின்று அவருக்கு ஏற்கனவே வைகோவுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை, எல்லாரும் மரியாதையாக தான் நடத்துனாங்க. வையாபுரி இவர் துறை வைகோ மேலே அவங்களுக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, இந்த கடல் சின்ன சின்ன இடர்பாடுகள் களத்தில் சில பிரச்சனைகள் இருக்குங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதை நீங்கள் இன்னொன்று, எந்த இதாக இருந்தாலும் அறைக்குள்ளே பேச வேண்டியதெல்லாம் அம்பலத்தில் பேசக்கூடாது. ஒரு சில முரண்பாடுகள் உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட அதையெல்லாம் நீங்கள் உள்ளே பேசி என்ன இந்த மாதிரி வந்து அப்படி தான் பேசணுமே தவிர அதை போய் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லை. பன்னீர்செல்வம் 4 பேர் 5 பேர் போட்டிடுறாங்க. அதெல்லாம் வந்து அது வந்து யதார்த்தமாக நடந்துச்சுன்னு நம்ம ஏற்றுக்க முடியுமா? நம்ப முடியுமா? நல்லா தெரியுது. அது ஓபிஎஸ் மேலே நமக்குள்ள விமர்சனமெல்லாம் வேறு. ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் களத்தில் ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் வந்து ஒரு 3 தவணை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஒரு இதில் நிற்கிறார் சேலஞ்சு. அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து நான் தனியாக நிற்கிறேன், சுயேட்சையாக நிற்கிறேன்னு நிற்கிறாரு. பாஜக கூட்டணியில் நிற்கிறார் சார். பாஜக கூட்டணியில் நிற்கிறாரு. அவருக்கு போட்டியாக ஒரு 4 பேரை போட வச்சா நீ அதையாவது அது மாதிரி இதை கூட இவங்க தடுக்கலையே தேர்தல் ஆணையத்தில். அனாவசியமான குளறுபடிகள் தானே அது. கேட்டால் அதாவது சட்டப்படி நான் சரியாக தான் நடந்துங்கிறதுங்கிறது வந்து இதுக்கு பதில் கிடையாது. சட்டம் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் சதுரமாக கரெக்டாக விட்டு நறுக்கிக்கிட்டே இருக்க முடியாது. நீ எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படை அறத்தை, குறைந்தபட்ச அற உணர்வுனையும் ஒரு தன்னதிகார அமைப்பு தேர்தல் ஆணையம் வந்து செயல்படணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ அவருக்கு அது மாதிரி சீமானுடைய சின்னங்கள் பறிக்கப்பட்டது, மதிமுகவுக்கு பம்பர சின்னம் முடக்கப்பட்டது, விசிகாவுக்கு பானை சின்னம், இதெல்லாம் வந்து அவங்க பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தேர்தலில் வந்து ஒரு சின்னத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு கட்சி வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும், அது பிஜேபி ஆதரிக்கிற கட்சியாகவே இருந்தால் கூட ஒரு ஜனநாயகத்தில் அந்த கட்சி சின்னத்தை தக்க வைக்கிறதுக்கு அவங்க எத்தனை முறை போராட வேண்டியிருக்கு, எத்தனை தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் வாட்டில் போகிற போக்கில் அதை கடற்கரையில் சின்ன பிள்ளை மணல் விளையாட்டையில் ஓடிட்டு இருக்கேன் சும்மா கால்நாளை ஏற்றி விட்டு போகிற மாதிரி, அது மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகள் இதில் பண்ண முடியாது. சின்னங்கள் வந்து இப்படிலாம் ரொம்ப இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கண்ணியம் இல்லை. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து நாங்கள் 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டேட்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைப்படி பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், முதல்ல 400 நாங்கள், அப்புறம் 370 நாங்கள், காஷ்மீர் சட்டத்தை குறிக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆணவத்தில் இருந்தாங்க. அதாவது நம்ம எதுக்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாதுங்கிற இது. இந்த இந்தியா கூட்டணி ஒன்று சேராது, அல்லது இந்தியா கூட்டணியை ஃபார்ம் ஆன அரசியல் கட்சிகள் வந்து செல்வாக்கோட தேர்தல் காலத்தில் நின்ற முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு. ஒரு நைப்பாசை இருந்துச்சு, அப்படி தான் சொல்லணும். அந்த நம்பிக்கை இல்லை, நைப்பாசைம்பாங்க. ஒரு பலவீனமான அடைய முடியாத ஒரு ஆசைம்பாங்க, அதான் நைப்பாசைங்கிறது. அந்த நைப்பாசை வந்து இப்போ வந்து இனிமேல் நிறைவேறாதுங்கிறது பாரதிய ஜனதாவுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுடைய முக்கியமான கூட்டாளிகள்லாம் வந்து முக்கியமாக ஒடிசாவில் வந்து பிஜு ஜனதாதள் வந்து அவங்க கடைசி வரைக்கும் 10 நாள் 15 நாள் பேசியுமே ஒத்து வரல. ஏன்னா அவர் வந்து அவர் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா, தேர்தலுக்கு பிறகு ஜெயிக்கிற இடங்கள் வந்து நம்முடைய இடங்களாக இருந்தாங்க, யார் அதிக அளவில் இடம் கொடுத்தாலும் நம்ம வந்து ஒரு பார்கெனிங் பவரோடு இருக்க முடியும். நம்ம வந்து தீர்மானிக்கிற சக்தியாக அவர்கிட்ட இருக்கணும்னா அவருடைய சீட்டாக இருக்கணும். அது இப்போ வந்து பாரதிய ஜனதாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்துட்டாருன்னா நாளைக்கு பாரதிய ஜனதா சொல்கிறதுக்கு தான் அவர் கட்டுப்படணும். அதனால் அவர் இதில் நடுநிலை வகுத்துட்டார். அவர் பாரதிய ஜனதாவுக்கு ஒன்றும் பெரிய எதிரி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, நாளைக்கு பாரதிய ஜனதாவுக்கு உரிய இடங்கள் கிடைக்கல, ஒரு கூட்டணி அரசு இங்கே அமைகிறதுக்கான சூழல் ஏற்படும் போது இவருடைய இடங்கள் முக்கியத்துவம் பெறும்ல, அந்த கட்சியினுடைய இடங்கள். அதே மாதிரி பஞ்சாபில் அகாலிதள் முடிவு ஏற்பட்டுருச்சு, பெரிய கூட்டணி சிவசேனா மாதிரி பழைய நண்பர், பழைய கூட்டாளிகள் அவங்கெல்லாம். உத்தரப்பிரதேசத்துலேயும் நிறைய இடத்துல வேட்பாளர்களே பின்வாங்குற நிலைமையெல்லாம் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்லேயும் 2 பேர், குஜராத்தில் அது மாதிரி நிலைமை ஏற்பட்டுருச்சு. வேட்பாளர்களே நாங்கள் ஐயோ அப்பாப்பான்னு ஓடுற நிலைமைக்கு இருக்குன்னா, ஏன்னா இவங்க இந்த நீங்கள் வந்து இந்த 10 வருஷத்தில் இல்லாமல் இந்த 5 வருஷத்தில் இவங்க எடுத்த நடவடிக்கைகள் வந்து இப்போ நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு வட இந்திய ஊடக நண்பர் ஒருத்தர் வந்து பேசினார், ஆனந்த்குமார்னு நினைக்கிறேன் அவர் பேர்.
அவர் சொன்னார், வடக்கு மாநில மக்கள் அப்படிங்கிற குரல் வந்து இதுதான், நான் பேசுகிற குரல் தான். மோடி அரசின் மேலே உள்ள விமர்சனங்கள் அவர் அடிக்கிட்டே போனார். என்னென்ன பிரச்சனை இருக்குது எங்களுக்கு, அவர் பீகாரில் எங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, எங்களுடைய அரசியல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களுடைய தாய்மண்ணினுடைய அரசியல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நிறைய ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசினார். அவர் பேசும்போது தான் அவர் சொன்னார், இதுதான் வந்து வட மாநில மக்களுடைய உண்மையான குரல். நீங்கள் உங்களுக்கு இங்கே காட்டப்படுற மாதிரி வட மாநில மக்கள் பூரா மோடிக்கு ஏகபோக ஆதரவில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாயை, உங்களுக்கு கட்டமைக்கப்பட்டு உங்களுக்கு காட்டப்படுகிற ஒரு காட்சி பிழை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். அதனால் மோடி வந்து அலை வீசுது, மோடிக்கு இங்கே ஏகபோக ஆதரவு, அவர் 400 இல்லை 500 இல்லை இன்னமும் சீட்டு 600 சீட்டு போனாலும் அந்த 600 அவர் தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் இங்கே இருக்கிற ஆட்கள் பேசுகிற மாதிரி அது உண்மை இல்லை. அது நாளுக்கு நாள் அம்பலப்பட்டுக்கிட்டே வருது, நிறைய இடங்களில் வருது. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து அவங்க 200 வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிறைய கணக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த தென் மாநிலங்களில் வாய்ப்பே இல்லைங்கிறது தெரியும். எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ்நாட்டை விடுங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இது மகாராஷ்டிராலையுமே பெரிய அவங்களுக்கு ஒன்றும், ஏன்னா இது பூரா எதிர்மறையாக தான் இருக்குது அவங்களுக்கு. இது பூரா வரையில் நிறைய இங்கே அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு 25-30 தேர்மானே சொல்ல முடியாது மொத்தத்துலேயே. அப்போ இது பாக்கி பூரா உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் வந்து கமல்நாத்தை சரி பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கணிசமான சீட்டு வாங்குவாங்க, காங்கிரஸே வாங்குவோம். பஞ்சாபில் அதுதான் நிலைமை. கெஜ்ரிவால் மேட்ரு, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது, காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியே கொஞ்சம் அப்படியே வழக்கம் போல் அவங்க இந்த வரட்டும் போகட்டுங்கிற மாதிரி தான், அந்த பஞ்சாயத்து மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உச்சி மண்டியில் ஊஞ்சி அடிச்சிட்டாங்களா, 25-30 வருஷம் கணக்கை காட்டு, இதுக்கு 1500 கோடி கொடுன்னு இன்கம் டேக்ஸ் கொடுத்து, இவங்க சும்மா இருந்தாலும் அமெரிக்கா அப்புறம் ஐநாவெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறதுனால ஐயோ ரொம்ப நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க போட்டுக்கிட்டு காங்கிரஸ் இன்றைக்கி ரொம்ப விக்ரஸாக இப்போ பேச ஆரம்பிச்சாங்க. 2 நாளாக ரொம்ப என்னது இப்போ 25-30 வருஷம் கணக்கெல்லாம் கேட்குற நீ இன்கம் டேக்ஸ்லேருந்து, இப்போ தான் அவங்களுக்கு தங்களை வந்து எவ்வளவு ஒடுக்கி வச்சுருக்காங்கங்கிற இதே வந்து அதனுடைய உண்மையான பரிமாணம், அந்த அடக்குமுறையினுடைய உண்மையான சூடு இப்போ தான் காங்கிரஸுக்கு தைக்குது. அதனால் காங்கிரஸ் இப்போ ரொம்ப 2 நாளாக ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் எல்லாருமே அது சம்மந்தப்பட்ட ஜெயராம் ரமேஷ் இப்போ நான் வந்து பேசுகிறாங்க. அது போராட்டங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து இந்த மாதிரி எல்லாமே மோடிக்கு வந்து ஏகபோகமாக இருந்த அந்த ஆதரவு நிலை, அவர் கட்டி வைத்திருந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செங்கலாக நழுவி சரிய ஆரம்பித்து இப்போ அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட வெளிநாடுகள் பூரா கண்டனம் தெரிவிக்கிறதுனால அந்த அளவுக்கு இது போயிடுச்சு. இவருடைய எதேச்சாதிகார போக்கு, இந்த மோடி சர்வாதிகாரத்தினுடைய தாக்கம் வந்து உலக அளவில் அம்பலப்பட்டு போனதுனால அது நேரடியாக உள்ளூர்லேயும் தெரிஞ்சிடும்ல. டெல்லியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் வந்து பீகார், இது ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், முதல்ல 3 மாநிலத்திலையும் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து இந்த செய்தி மற்ற வர உங்களுக்கு வேறு நிறைய எதிர் பிரச்சனைகள் இருக்குது. பாஜகவுக்கு எதிரான அலைகள் அங்கங்கே எல்லா மாநிலத்தையும் இருக்குது. மேற்கு வங்கம் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. ராஜஸ்தானில் அவர் அசோக் கெலாட்டும் அவர் சச்சின் பைலட் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி அங்கங்கே இருக்கிற பிரச்சனைகள் வந்து பீகாரில் அலையன்ஸ் இன்னைக்கு இடம் ஒதுக்கீடெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்தியா கூட்டணிக்கு, காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் முடிஞ்சிச்சு. அப்போ எல்லாமே கிளியராக போயிடுச்சு. இப்போ ஏன்னா இப்போ 7 கட்ட தேர்தல் இவங்க தானே அதுக்கும் வழிவகுத்து விட்டாங்க. நீ சூட்டோட தேர்தலை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேரம் கிடச்சிருக்காது. அழகாக நேரம் ஒதுக்கி கொடுத்தார் மோடியே அவருக்கான வேலைகளை பார்த்துட்டார். அவருக்கு அந்த ஒரு விதத்தில் இந்தியா கூட்டணி கட்சியில் நன்றி தான் சொல்லணும். 7 கட்டமாக தேர்தல் வச்சார். காங்கிரஸ் தன்னுடைய வழக்கம் போல் ஒவ்வொரு இடமா இப்போ தமிழ்நாட்டுக்கு அறிவி, அப்புறம் பீகாருக்கு அறிவிச்சுங்க, அப்புறம் அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கு அவங்க தேர்தல் வர அறிவிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கான தேர்தல் வியூகங்களை அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சாவதானமாக வகுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பிரச்சனையே எனக்கு தெரிஞ்சு இது வந்து போக போக மோடியினுடைய மோடி அவருடைய அரசின் மீதான எதிர்ப்புங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். ஏன்னா அதுக்கான அவகாசத்தை அவரே ஏற்படுத்தி கொடுத்துட்டார். சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்துட்டா உண்மையை சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க மக்கள். அதனால் இது வந்து இனிமேல் வந்து பாரதிய ஜனதாவுக்கு அதிக இடங்கள் கிடைக்குங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு, அந்த இது வந்து பிம்பம் வந்து வாய்ப்பே இல்லை இனி. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைப்படி வட மாநிலங்கள்லையுமே ஊபி இது மாதிரி இடங்கள்லையுமே ரொம்ப சரிவாக இருக்கிறதுனால
200 இடத்த அவங்க தொடுறதே கொஞ்சம் கஷ்டம் தாங்கிறாங்க. அதான் நிலைமை இப்போ. நிச்சயமாக சார். நம்ம அடுத்தடுத்த விவாதங்களில் இன்னும் விரிவாக தொகுதி வாரியாக நம்ம யாருக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம விவாதிப்போம் சார். பேசுவோம். நன்றி. மிக்க நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.